ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பாத்து சேனல். சூப்பரான 10 நிமிஷத்தில் செய்கிற சட்டுன்னு யார் வந்தாலும், கெஸ்ட்டு வந்தாலும் சரி, இல்லைனா நமக்கே தேவைப்பட்டாலும் சரி, பசங்க கேட்டாலும், இல்லை கடைக்கு போக முடியல, சோம்பேறித்தனமாக இருக்குது, வீட்டில் ஏதாவது செய்யணும் அப்படின்னா மொறு மொறுன்னு இந்த கில்லு போண்டாவை இப்போ நம்ம செஞ்சிடலாம். கில்லு போண்டா, கில்லு பக்கோடா, என்ன வேணாலும் பேர் வச்சுக்கோங்க. இதுக்கு பேஸ் கடலை மாவு. இல்லைங்க கடலை மாவு இல்லை, மைதா மாவு தான் இருக்குது, கோதுமை மாவு தான் இருக்குது அப்படின்னா 3ல் எந்த மாவு வேணாலும் வச்சுக்கோங்க. கூட ஒரு கை அரிசி மாவு போட்டுக்கோங்க. ஒரு பங்கு கடலை மாவுனா அதாவது அதில் 1/4 பங்கு அரிசி மாவு, ஒரு பங்கு கோதுமை மாவுனா 1/4 பங்கு, ஒரு பங்கு மைதா மாவுனா 1/4 பங்கு அரிசி மாவு. ஸோ நான் ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துப்பேன், 1/4 கப்பு அரிசி மாவு. அது கூட வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சோண்டு பெப்பர், கொஞ்சோண்டு சீரகம், பெருங்காயப்பொடி, உப்பு, மஞ்சப்பொடி இதெல்லாம் போட்டு நல்லா கலந்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். காயிற எண்ணெயில் கிள்ளி 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 போட்டேன். எப்படி போட்டேன் நீங்கள் பார்த்தீங்க இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு ஷேப்பே இருக்கக்கூடாது, கையில் ஊற்றிக்கணும், கிள்ளி 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 போடணும். எண்ணெய் எவ்வளோ இருக்கோ அந்த இடம் ஃபுல்லாக கொள்கிற அளவுக்கு நம்ம போட்டுட்டு, அதுக்கப்புறம் நல்ல மீடியம் ஃப்ளேமில் இந்த மாதிரி புரட்டி 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 போட்டு திருப்பி விடணும். இப்போ பாருங்கள், நல்லா மொறு மொறு மொறுன்னு கில்லு போண்டா ரெடி ஆகிருக்கும். குட்டீஸ் சாப்பிட்ணும், மொறு மொறுன்னு வேணும்னா இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கோங்க. இல்லை பெரியவங்க நல்லா மொறு மொறு மொறுன்னு வேணும்னா இன்னும் கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ண விடுங்க. டீ, காஃபி, ஈவினிங் டைம், மார்னிங் டிஃபனோட சடனாக ஒரு வடைக்கு பதிலாக செய்யறதுக்கு இந்த கில்லு போண்டா ஆப்டாக இருக்கும். நான் இதை வீட்டில் சட்டுன்னு ஒரு சாமி கும்பிட்றோம், இலையில ஒரு பக்கோடா வைக்கணும், மெது பக்கோடா மாதிரி வைக்கணும்னா இதைத்தான் ட்ரை பண்ணுவேன். இப்போ நான் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள், தட்டில் போடும்போதே உங்களுக்கு நல்லா டங்கு டங்குன்னு சவுண்டு வரும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் சோஷியல் டீம் பாத்து சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.